ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா டெரிஃபயர்னு 2016ல ரிலீஸ் ஆன படம் தான். இந்த படத்தை என்னாலேயே பார்க்க முடியல. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். ஏன்னா இந்த படத்துல கொலை பண்ற சீன்லாம் அவ்வளவு கொடூரமா இருக்கும். அதனால இலகுன மனம் இருக்கிற யாருமே இந்த படத்தை பார்க்காதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு டிவி ஷோல ஒரு ஆங்கர் யாரையோ இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுல என்ன கேக்குறாங்கன்னா, அங்க நடந்த கொலையிலேயே தப்பிச்சது நீங்க மட்டும்தான், அதுவும் இல்லாம கோமால இருந்து எந்திரிச்சதும் உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்ததும் என்ன நினைச்சீங்கன்னு கேக்குறாங்க. இப்பதான் யாரை இன்டர்வியூ பண்றாங்கன்னு காட்டுறாங்க. அந்த லேடியோட ஃபேஸ் ஃபுல்லா செதஞ்சு பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்காங்க. அப்போ இன்டர்வியூ எடுத்த ஆங்கர் கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கோமால இருந்து எந்திரிச்சு கண்ணாடி பார்த்ததும் செத்தரலான்னு நினைச்சேன். என் பக்கத்துல குழந்தைகள்லாம் வரும்போது பயந்து ஓடிடுவாங்க. ரோட்ல போனா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆங்கர், உங்களை சுத்தி நடந்த எல்லா கொலையும் ரொம்ப கொடூரமா நடந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த கொலைகாரன் அங்க எல்லாரையும் கொன்னுட்டு உங்களையும் கிட்டத்தட்ட கொலை பண்ணிருப்பான். அவன் செத்துட்டான்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவனோட பாடி அங்க எங்கேயுமே கிடைக்கலன்னு கேக்குறாங்க. அப்போ இந்த முகம்லாம் செதஞ்சு போன லேடி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவன் கண்டிப்பா செத்துட்டான், அதை நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரோ டிவில பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இந்த இன்டர்வியூவை டிவில பார்த்தவன் கடுப்பாகி டிவியை எட்டி உதச்சு உடைக்கிறான். அப்படியே சீன் பை சீன் எவனோ ஒருத்தன் கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு மூஞ்சில வெள்ளை கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு ஒருத்தவங்களை கொடூரமா கொலை பண்றதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அதெல்லாம் ஒரு பேக்குள்ள எடுத்து போடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல ஒரு ஆங்கர், அவங்க காட்டுறாங்க. அவங்க ஜாலியா அவ பாய் ஃப்ரெண்ட் கூட, இன்னைக்கு நான் எடுத்த இன்டர்வியூ டிவில பாத்தியா, இந்த இன்டர்வியூவோட நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருவேன் அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி யாரோ இவங்களையே பாக்குற மாதிரியும் அதுவும் இல்லாம ஏதோ சத்தம்லாம் கேக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதும் திரும்பி பார்த்துட்டு போன் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா திரும்பியும் அந்த சத்தம் கேட்டதும் பயத்தோட எந்திரிச்சு மெதுவா நடந்து, இவ ட்ரெஸ் நிறைய ஆங்கர்ல போட்டு வச்சிருப்பா, அதை தள்ளி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போ எங்கேயோ இருந்து பட்டுன்னு இவ ஒருத்தவங்களை இன்டர்வியூ எடுத்தால, முகம் ஃபுல்லா கொடூரமா ஆகி போன லேடி, அவங்க பட்டுன்னு வந்து இந்த ஆங்கரோட கழுத்தை புடிச்சிடறாங்க. கழுத்தை புடிச்சு அப்படியே அந்த ஆங்கரோட கண்ணுக்குள்ள விரல விட்டு 2 கண்ணையும் தோண்டி எடுத்துறாங்க. இந்த சீனெல்லாம் என்னால கண்டிப்பா காட்டவே முடியாது. அப்படி காட்டுனா யூடியூப்காரன் கண்டிப்பா இந்த வீடியோவை தூக்கிடுவான். சம்பவ இடத்துல ஆங்கர் ரத்த வர வர இறந்து போயிடுறாங்க. அப்படியே படத்தோட டைட்டில் போடுறாங்க டெரிஃபயர்னு. நீங்க நினைக்கலாம், யாரா இந்த லேடி இவ்வளவு நேரம் நல்லா தானே இன்டர்வியூல பதில் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி இவங்களோட மூஞ்சி இப்படி ஆச்சுன்னுலாம் கேள்வி வரும். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்பதான் இந்த படத்தோட கதையே ஆரம்பிக்குது. ஒரு 2 பொண்ணுங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல பிளாக் கலர் முடி வச்சிருக்கால, அவ பேரு டரா, அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்புறம் இன்னொரு பொண்ணு கோல்டு கலர் முடி வச்சிருக்கால, அவ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட். சோ அவளை நம்ம ஃப்ரெண்டுக்காரின்னு கூப்பிட்டுக்கலாம். அன்னைக்கு ஹாலோவின் போல 2 பேரும் அந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்ணிட்டு அங்க நடந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு ஜாலியா நடந்து வராங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரி காரை எடுக்க போவா. அப்போ ஹீரோயின், என்ன நீ கார் எடுக்க போற, நீ வேற செமையா குடிச்சிருக்க, அதனால ஒழுங்கா சாவிய கொடுன்னு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட ஹீரோயின் கேக்குறா. ஃப்ரெண்டுக்காரியும் சரி சரி நீயே ஓட்டுன்னு சாவியை கொடுத்துறா. இந்த சீன்லயே இன்னொரு பக்கம் குளோன் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்த பிளாக் கலர் பேக தூக்கிட்டு ஒருத்த வர்ற மாதிரி காட்டுறாங்க. அவன் வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சைக்கோ ஃபேஸ்ல வெள்ளை கலர் அப்ளை பண்ணி கொடூரமான ஆயுதத்தெல்லாம் ஒரு பேக்ல போட்டான்ல, அவன் தான். அப்படியே நடந்து போகும்போது நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரையும் காருக்கு வெளியே நின்று பேசுறத பாக்குறான். ஹீரோயின் சாவி வாங்கிட்டு போனால, அப்படியே திரும்பி வந்து எனக்கு பசிக்குது ஏதாச்சும் சாப்பிட்டு போலான்னு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட சொல்றா. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த குளோன் வேஷம் போட்ட சைக்கோவை பாத்துறா. அப்ப என்ன சொல்றான்னா, அங்க பாருடி ஒருத்தன் வினோதமா நம்மளையே பாத்துட்டு இருக்கான்னு சொன்னதும் ஃப்ரெண்டுக்காரி வேற செம போதையில இருக்காளா, அதனால அந்த குளோனை பார்த்து, ஹே ஹேண்ட்ஸம், உன்னோட நம்பர் என் ஃப்ரெண்டுக்கு வேணும், கிடைக்குமான்னு கத்தி கேக்குறா. ஹீரோயினும் வாய மூடிட்டு இருடின்னு சொல்லிட்டு, சாரிங்க அவ லைட்டா குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரிய கூட்டிட்டு ஒரு பீட்சா ஷாப்குள்ள போறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா பீட்சா ஷாப்ல தான் காட்டுறாங்க. அங்க உட்காந்து ஹீரோயின் இன்னைக்கு போட்ட போஸ்டுக்கு எத்தனை லைக் கிடைச்சிருக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போது போன்ல
போன்ல சார்ஜ் முடிஞ்சு சுவிட்ச் ஆஃப் ஆகிருது. அந்த பீட்சா கடையில இன்னும் 2 பேரும் வேலை செய்யற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த பீட்சா கடையோட ஓனர் என்ன சொல்றாருன்னா போன்ல, இன்னைக்கு நைட்டு சீக்கிரம் வந்துடுற செல்லம் அப்படின்னு அவர் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அந்த சைக்கோ பீட்சா கடைக்குள்ள அவ பேக தூக்கிட்டு உள்ள வரான். இத பார்த்ததும் ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுரும். யாரா இவன் நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறா. வந்து உட்கார்ந்தவன் ஹீரோயினையே வெறிக்க வெறிக்க ரொம்ப கொடூரமா பாக்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் பயத்திலே உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் அவனை பாருடி, இவன் நம்மளதான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அப்ப ஃப்ரெண்டுக்காரி திடீர்னு எந்திரிச்சு அந்த சைக்கோ பக்கத்துல உட்கார்ந்து போட்டோ எடுக்கிறா. அப்ப கூட ஹீரோயினை தான் வெறிக்க வெறிக்க பாக்குறான். போட்டோவை எடுத்துட்டு அதை போஸ்டாவும் போடுறா ஃப்ரெண்டுக்காரி. அப்ப அங்க வந்த ஷாப் ஓனர் என்ன சார் சாப்பிடுறீங்கன்னு இந்த குளோனை பார்த்து கேக்குறாரு. அப்பவும் அவன் ஹீரோயினை தான் பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப ஷாப் ஓனர் ரைட்ரா, ஊர்ல இருக்கிற பைத்தியக்காரனுங்களாம் என் கடைக்கு தான் வருவானுங்க போலன்னு சொல்லிட்டே போறாரு. ஒரு டேபிள்ல யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்டு அதுக்கான காசை வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அதை எடுத்து சின்ன கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும். அதுல அவன் காயினை போட்டதும் ஒரு ரிங் கிடைக்குது. அதை எடுத்துட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வரான். அப்ப ஹீரோயினோட கைய பிடிச்சு அந்த ரிங்க போட்டு விடுறான். இத பாக்குற ஃப்ரெண்டுக்காரியோ இவ்வளவு கியூட்டான என்கேஜ்மெண்ட் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறா. அப்படியே அங்கிருந்து அந்த சைக்கோ நேரா ரெஸ்ட் ரூம் போற மாதிரி காட்டுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினையும் ஃப்ரெண்டுக்காரையும் ஆர்டர் பண்ண பீட்சாவும் வந்துருது. அப்ப அந்த ஷாப் ஓனர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க நிறைய பேர் வருவானுங்க, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப ஹீரோயினும் இந்த குளோனோட பேக்ல என்னதான் இருக்கும்னு நினைச்சிட்டே அதுவே பாத்துக்கிட்டே இருப்பா. அப்ப ஷாப்போட ஓனர் இந்த குளோனோட கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி அந்த பேகையும் தூக்கி போட்டு இனி இந்த கடை பக்கம் வந்த அவ்வளவுதான்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போறாரு. இதெல்லாம் ஹீரோயினும் பாத்துட்டே இருக்கா. இந்த குளோனை எதுக்கு ஷாப் ஓனர் வெளியே துரத்துனாருன்னு காரணம் நமக்கு காட்டவே இல்லை. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரோட்ல அவங்க காரை பார்த்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரி உன் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த ரிங் சூப்பரா இருக்குன்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் அந்த ரிங்க கழட்டி தூக்கி போட்டுறா. அப்படியே சீனை கட் பண்ணா இப்பதான் காட்டுறாங்க அந்த சைக்கோ என்ன பண்ணதுனால அந்த பீட்சா ஷாப் ஓனர் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனாருன்னு. இந்த சைக்கோ ரெஸ்ட் ரூம் போறேன்னு போனான்ல, அங்க போய் பாத்ரூம்ல போகாம செவரு ஃபுல்லா அங்கங்க போய் வச்சு அதுலயே என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் ஒருத்தன் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க ஓனர், இந்த மாதிரி வேலை எல்லாம் என்ன பண்ண சொல்லாதீங்கன்னு கத்திட்டு இருக்கான். வேலையை முடிச்சதும் என்னடா நம்ம இவ்வளவு கத்துறோம், எந்த ரிப்ளையும் வரலையேன்னு ஓனரை தேடுறான். அப்படியே வந்து பார்த்தா அந்த ஷாப்போட ஓனரோட தலையை வெட்டி அதுல கேண்டில் பத்த வச்சிருக்கான் அந்த சைக்கோ. அதுவும் இல்லாம அந்த தலைக்கு பின்னாடி தான் அந்த சைக்கோ நிக்கிறான். இந்த வேலை செய்யறவன் இந்த சைக்கோவை பார்த்ததும் ஓடுறான். அப்போ டோரை ஓபன் பண்ணி ஓடலான்னு பார்த்தா டோர் க்ளோஸ் ஆகி இருக்கும். சரி போனை எடுத்து போலீஸ்காச்சும் கால் பண்ணலான்னு பார்த்தா கத்தி எடுத்து கைய ஒரு சீவிடுறான் அந்த சைக்கோ. ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. அப்படியே ஒரு கத்தி எடுத்து அவன் மூஞ்சிலேயே குத்தி கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினையும் ஃப்ரெண்டுக்காரையும் காட்டுறாங்க. அவங்க கார் பக்கத்துல போய் பார்த்தா கார் பஞ்சர் ஆகி போயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் பயப்படுறா. சரி ஸ்டெப்னி இருக்கான்னு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட கேட்டா அதை தாண்டி போட்டு ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்றா. சரி போனை கொடுன்னு ஃப்ரெண்டுக்காரியோட போனை வாங்கி ஹீரோயின் அவங்க அக்காக்கு கால் பண்றா. அப்ப அவ அக்கா காலை எடுத்து சொல்லுன்னு சொன்னதும் ஹீரோயின் இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆகி போச்சு, சோ வந்து பிக்கப் பண்ணுன்னு சொல்றா. அதுக்கு அக்காக்காரியும் என்ன சொல்றான்னா, இங்க பாரு எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதுவும் இல்லாம அங்க வர 5 மணி நேரம் ஆகும், அதனால நான் வரலன்னு சொல்றா. அப்போன்னு பார்த்து அக்காக்காரி ரூம்ல அவ ரூம்மேட் அவ பாய் ஃப்ரெண்டோட வரா. வந்துட்டு நீ இங்க இருப்பேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு பெட்ல போய் படுத்து அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட அக்கா எங்க இருக்கேன்னு கரெக்டா கேட்டுட்டு இங்க இருக்கிறதுக்கு உன்னை கூப்பிடவே வரேன்னு சொல்லிட்டு காலை வைக்கிறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரியும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் காருக்கு பின்னாடியே திரும்பி திரும்பி பாக்குறா. இத பார்த்த ஃப்ரெண்டுக்காரி என்ன நீ சும்மா பின்னாடியே பாத்துட்டு இருக்க, நீ நல்லா தான் இருக்கியான்னு கேக்குறா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நம்மள ஃபாலோ பண்ணான்ல ஒரு குளோன், அவன் தான் நம்ம காரை பஞ்சர் பண்ணிருப்பான்னு தோணுது,
அதுவும் இல்லாம இந்த கார் நம்மளோடதுதான் அவனுக்கு தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங் சீன்ல இந்த கார் பக்கத்துல வச்சுதான் நம்மள பார்த்திருப்பான் அவன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியும் அப்படிலாம் இருக்காது, நான் தான் ஆணி மேல விட்டுருப்பேன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினையும் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்றா. அப்ப ஃப்ரெண்டுக்காரி சரி நைட்டு தானே அப்படியே எங்கேயாச்சும் போ அப்படின்னு சொல்றா. அப்போன்னு பார்த்து ஒருத்த ஆப்போசிட் பில்டிங்ல இருந்து தம் போட வெளியே வரான். அப்போ ஃப்ரெண்டுக்காரி அவர்கிட்ட போய் கேட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வான்னு சொல்றா. அதனால ஹீரோயினையும் போய் கேக்குறா. அப்ப அவ முடியாது, உள்ள ஃபுல்லா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப ஃப்ரெண்டுக்காரி கார்ல உட்காந்துட்டு உள்ள விடுங்க சார், பொண்ணுங்களுக்குலாம் உதவி பண்ணணும்னு கத்துறா. அப்போ ஹீரோயின் சாரிங்க அவ லைட்டா குடிச்சிருக்கான்னு சொல்றா. அப்ப அந்த ஆளும் சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள கூட்டிட்டு போய் பாத்ரூம் முன்னாடி நின்னுட்டு இது ரொம்ப பழைய பாத்ரூம், சோ உள்ள எலி கற்பாம்பூச்சி எல்லாம் இருக்குன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் பயத்தோட நிக்கிறா. இந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ண வந்தவன் சரி நான் உள்ள போயிட்டு பாத்ரூம்ல ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். அப்புறம் வெளியே வந்து இப்ப போய் நீங்க யூஸ் பண்ணுங்க, அப்புறம் நான் உள்ள கூட்டிட்டு வந்த வழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் இருக்குன்னு சொல்றா. அப்போ அந்த இடத்துல இருந்து பில்டிங் ரெனோவேட் பண்ற அந்த ஆளும் அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினும் என்னடா பாத்ரூம் இது அப்படின்னு பாக்குறா. அப்படியே சீனை கட் பண்ணா கார்ல ஃப்ரெண்டுக்காரிய காட்டுறாங்க. அவ ஜாலியா ரேடியோல நியூஸ் கேட்டுட்டு இருப்பா. அப்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரியும் போய் ஒரு பீட்சா கடையில சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அந்த கடை பேரு சொல்லி அங்க வேலை செஞ்ச 2 பேரு ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்க இருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தா ஒருத்தன் குளோன் வேஷம் போட்டுட்டு இந்த கொலைலாம் பண்ணிருக்கான். அவனோட அடையாளம் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு மூஞ்சி ஃபுல்லா வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பான்னு ரேடியோல சொல்றாங்க. ஃப்ரெண்டுக்காரியோ சரி நம்ம போட்டோ எடுத்துமே அவனா இருப்பானோன்னு போனை எடுத்து போட்டோவை பாக்குறா. அப்போ கார்ல யாரோ ஏறி டோரை சாத்துற மாதிரி சத்தம் கேக்குது. யாருடான்னு பார்த்தா அது அந்த சைக்கோ. இவளை பார்த்து சைக்கோ தனமா ஒரு சிரிப்பு சிரிப்பான் பாருங்க. அப்படியே ஃப்ரெண்டுக்காரி கத்துற மாதிரி காட்டிட்டு சீனை கட் பண்றாங்க. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. பாத்ரூம் போயிட்டு நடந்து போகும்போது ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குதுன்னு சரி என்னன்னு பாக்கலான்னு போறா. அங்க போனதும் சுத்தியும் புத்தியும் பார்த்துட்டு திரும்பினா ஒரு லேடி குழந்தையோட நிக்கிறாங்க. ஹீரோயினும் டக்குன்னு பார்த்ததுனால பயந்துடுறா. அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க என்னோட அழகான குழந்தை, இவ பேரு லில்லி அப்படின்னு குழந்தைய காட்டுறா. அப்போ ஹீரோயின் அந்த குழந்தைய பார்த்தா அது குழந்தையே இல்ல, அது ஒரு குழந்தை பொம்மை. இதுலயே ஹீரோயின் சரி இவங்களுக்கு ஏதோ மனநிலை சரியில்லை போலன்னு நினைச்சிட்டு குழந்தை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அங்க இருந்து டோரை திறந்தா அந்த சைக்கோ கையில ஒரு கத்தியை வச்சுட்டு சிரிச்சுட்டே நிக்கிறான். இத பார்த்த ஹீரோயின் இவன் என்னடா இங்கன்னு நினைச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. சைக்கோவும் துரத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் ஓடி போய் அங்க போய் பார்த்தா நிறைய கார்லாம் நிக்குது. இவனும் ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சு நிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயினை தேடி சைக்கோவும் அங்க போயிட்டு இருப்பான். அப்ப ரொம்ப நேரமா அந்த சைக்கோவை ஆள காணும். அப்ப திடீர்னு ஹீரோயின் காலை பிடிச்சி இழுத்து காலை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்திய வச்சு குத்த ஆரம்பிக்கிறான் சைக்கோ. அப்போ ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக சைக்கோவோட தலையிலேயே நங்குன்னு அடிச்சுட்டு படுக்க போட்டு அங்கிருந்து ஓடுறா. ஓடி போய் ஒரு பில்லர் பின்னாடியே உட்கார்ற ஹீரோயின். அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க. ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக அவங்க அக்கா வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கார்லயும் சேம் அந்த பீட்சா கடை நியூஸ் தான் ஓடுது. இத கேட்டுட்டு நம்ம தங்கச்சியும் இந்த அட்ரஸ் தானே சொன்னா அப்படின்னு பயந்துட்டு காரை வேகமா ஓட்டுறாங்க. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. சைக்கோவும் எங்கேயோ போயிட்டான்னு வெளியே தப்பிச்சுட்டு போலான்னு ஒரு கதவா திறக்க ட்ரை பண்றா. எல்லா கதவையும் 2-3 பூட்டை போட்டு வச்சிருக்கான் சைக்கோ. கடைசியா அங்கிருந்து ஓடும் போது அந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ணிட்டு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் காதுல ஹெட்போனை போட்டுட்டு ஃபுல் சவுண்டா பாட்டு கேட்டுட்டு இருப்பான். ஹீரோயினும் பின்னாடி நின்னுட்டு கத்துவா இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு. ஆனா அவனுக்கு கேட்கல, சைக்கோக்கு கேட்டு அவங்க வந்து ஹீரோயின் வாய அழுத்தி பிடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறா. இவனும் யாரோ நம்மளதான் கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு திரும்பி பாக்குறான். ஆனா அங்கதான் யாருமே இல்ல. அந்த சைக்கோ ஹீரோயினை புடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். சைக்கோவும் ஹீரோயின் வாய அழுத்தி புடிச்சிட்டு ஒரு மயக்க ஊசிய போடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா மயக்கத்துல இருந்து ஹீரோயின் எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினை ஒரு சேர்ல கை கால்லாம் கட்டி போட்டு என்ன ஐட்டத்தை வச்சு கொலை பண்ணலான்னு சைக்கோ பேக்ல தேடிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சைஸ் கோடாலை எடுப்பான். எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலேயே அடிக்கிற மாதிரி போவான்.
ஆனா அடிக்க மாட்டான். என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த சின்ன சைஸ் கோடாலிய போட்டுட்டு நம்ம மரத்தை அறுக்க யூஸ் பண்ற ரம்ப இருக்குல்ல அதை எடுக்கிறான். நம்மளும் ஹீரோயினை தான் கொலை பண்ண போறான் போல அந்த சைக்கோன்னு பார்த்தா கொஞ்சம் தூரமா நடந்து போய் ஒரு ஸ்கிரீனை வளர்க்கறான். பார்த்தா அங்க ஃப்ரெண்டுக்காரிய தலைகீழ கட்டி போட்டு வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் கதற ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த சைக்கோ ஃப்ரெண்டுக்காரியோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வீசிட்டு ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அந்த ரம்பத்தை வச்சு அறுக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு கதறு கதறுன்னு கதறா. கடைசியா இதுக்கு மேல நம்ம இருந்தா நம்மளையும் போட்டு தள்ளிரு வந்த சைக்கோன்னு சேர அங்கங்க ஆட்ட ஆரம்பிக்கிறா. அவ கையில டேப் போட்டு கட்டி வச்சிருப்பான். அது எப்படியோ கழட்டிடுறா. அப்படியே கால்ல போட்டு இருந்த டேப்பை கழட்டும் போது கரெக்டா சைக்கோ பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயினும் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு பக்கத்துல கம்பி மாதிரி ஷார்ப்பா ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து சைக்கோ முதுவலியா குத்திட்டு ஓடிடுறா. ஹீரோயினும் ஒரு காரு பின்னாடி கட்டைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்போன்னு அங்க வந்த சைக்கோவை மண்டையில ஒரு அடிய போட்டு படுக்க போட்டுறா. செம்ம டென்ஷனான ஹீரோயின் கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிக்கிறா சைக்கோவை. லாஸ்டா எந்திரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு துப்பாக்கி எடுத்து ஹீரோயின் காலிலே சுட்டுறான் சைக்கோ. வலி தாங்க முடியாம ஹீரோயின் அங்கேயே கீழே விழுந்துடுறா. மறுபடியும் அடுத்த புல்லட்டை மூஞ்சிலே இறக்குறான் சைக்கோ. ஆனா ஹீரோயின் இன்னும் சாவாம உயிருக்கு போராடிட்டு இருப்பா. சரின்னு அடுத்த புல்லட்டை சுடலான்னு பார்த்தா புல்லட் காலி ஆகிருது. சரி போய் புல்லட்டை எடுத்துட்டு வரலான்னு சைக்கோ அவ பேக் கிட்ட போறான். போன பார்த்து ஹீரோயினோட அக்காக்காரி கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அதை இந்த சைக்கோ பாத்துறான். ஃப்ரெண்டுக்காரி போன்ல இருந்து பேஸ்மெண்ட்டுக்கு வாங்க, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் பண்றான் இந்த சைக்கோ. அப்படியே தலைகீழ கட்டி போட்டு அறுத்து கொலை பண்ணால ஃப்ரெண்டுக்காரிய, அவ பக்கத்துல போய் சிரிச்சுட்டே ஒரு செல்ஃபி எடுக்கிறான் இந்த சைக்கோ. அப்படியே புல்லட்ட துப்பாக்கில ரீலோட் பண்ணிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த ஹீரோயின் கிட்ட வந்து கண்ணா பின்னான்னு மூஞ்சிய பார்த்து சுடுறான் சைக்கோ. அங்கே ஹீரோயினோட கதை முடிஞ்சிருது. இதெல்லாம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அந்த லேடிய பார்த்து சைக்கோ வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிப்பான் பாருங்க, அவ்வளவு கொடூரமா இருக்கும். அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட லேடி அங்கிருந்து ஓடி போய் இந்த பில்டிங்ல ஒருத்தர் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கான்ல அவன் கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. ஆனா இவன் நம்பவே இல்ல. ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே தெரியும் இவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு. அதனால ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிருன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. அப்ப எங்கிருந்தோ வந்த சைக்கோ ஒரு சுத்தில வச்சு அவன் தலையிலே ஒரு அடிய போட்டு மயங்க வச்சிடறான். அவன் போனையும் அந்த சுத்தில வச்சு அடிச்சு உடைச்சிடறான் சைக்கோ. அப்படியே சீனை கட் பண்ணா மனநிலை பாதிக்கப்பட்ட லேடிய காட்டுறாங்க. அவங்க குழந்தைன்னு நினைச்சிட்டு வச்சிருப்பாங்கல்ல ஒரு பொம்மைய, அதை காணும்னு தேடிட்டு போறாங்க. அப்போ ஒரு இடத்துல அந்த சைக்கோ உட்கார்ந்துட்டு அந்த பொம்மைய கொஞ்சிட்டு இருப்பான். இத பார்த்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட லேடி என் குழந்தைய எதுவும் பண்ணிராதுன்னு கிட்ட போறாங்க. கிட்ட போய் சரி சைக்கோவை கொஞ்சம் பாசமா டீல் பண்ணி பாப்போன்னு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அம்மாவோட பாசம்னா என்னன்னு தெரியுமா, நான் காட்டுறேன்டா செல்லோன்னு கிட்ட வான்னு பாசமா கட்டி பிடிக்கிறாங்க. சைக்கோவும் ஒரு குழந்தை மாதிரி வாயில விரல் வச்சுட்டு அந்த லேடி மேலேயே சாஞ்சு உட்கார்ந்துடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினோட அக்காக்காரிய காட்டுறாங்க. அதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு போன்ல இருந்து பேஸ்மெண்ட்டுக்கு வாங்கன்னு மெசேஜ் வந்திருக்கும்ல, அதனால பொறுமையா தங்கச்சி பேரை கத்திக்கிட்டே போறாங்க. அங்க போய் பார்த்தா ஃப்ரெண்டுக்காரிய ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி இருக்கிறத பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பில்டிங்க்கு வெளியே ரெனோவேட் பண்றதுக்காக இன்னொருத்த வந்திருப்பான். இவன் வேற யாரும் இல்ல, இந்த பில்டிங்ல இன்னொருத்த மொட்டை போட்டு ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தான்ல அவன் ஃப்ரெண்டு தான். இவன் வெளியே வந்து நின்னுட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா எல்லா டோரும் க்ளோஸ் ஆகி இருக்கும். அப்படியே சீனை கட் பண்ணா அக்காக்காரிய காட்டுறாங்க. ஓடி போனவ திடீர்னு இவ தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒருத்தி பக்கத்துல உட்கார்ந்து ஒண்ணுமில்லன்னு சொல்றா. நமக்கும் மூஞ்சிய சரியா காட்டல. அப்போன்னு பார்த்து அந்த சைக்கோ எந்திரிச்சு பாக்குறான். அப்பதான் தெரியுது இது லேடி இல்ல சைக்கோன்னு. இவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த மனநல பாதிக்கப்பட்டிருந்த லேடியோட தலைமுடிய பிச்சை எடுத்து இவன் தலையில வச்சு பொண்ணு மாதிரி கீழே விழுந்து கிடந்திருப்பான். அக்காகாரி உடனே அங்கிருந்து ஓடி போய் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அப்ப அந்த சைக்கோ அந்த முடிய வச்சுக்கிட்டு கரெக்டா அக்காக்காரி ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து டோரை பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்டுறான். அக்காக்காரியும் உள்ள பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. அப்போன்னு பார்த்து ஹாரன் சவுண்ட் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, இந்த ரெனோவேட் பண்றவனோட ஃப்ரெண்டா தான் இருப்பான். கீழே நின்னுட்டு கத்திக்கிட்டே கதவை தொடடான்னு ஹாரன் அடிக்கிறான். இதனால சைக்கோ முதல்ல அவனை கவனிக்கலான்னு அக்காக்காரிய விட்டுட்டு போறான். அப்படியே இப்ப புதுசா ஒருத்த பில்டிங் ரெனோவேட் பண்றதுக்காக வந்திருக்கான்ல அவனை காட்டுறாங்க. யாரா இவன், எவ்வளவு கூப்பிட்டாலும் வெளியே வர மாட்டேங்கிறான், தனியாவே வேலை செஞ்சு சாப்பிட்டோன்னு கிளம்ப போறான். அப்போ கார்ல உட்காந்துட்டு சரி எப்பவோ டோரு கீழே இருக்கிற மாப்பு கடியில கீ வச்சிருப்பாங்க, அது இருக்கான்னு போய் பாக்கலான்னு போறான். அங்க போய் பார்த்தா கீ இருக்கும். சரின்னு டோர் ஓபன் பண்ணி உள்ள போய்
போய் மைக் மைக்னு கத்தி கூப்பிடுறான். இங்க ஏற்கனவே ஒரு மொட்டையை ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் பேரு தான் மைக் போல. அப்படியே நடந்து போறான். கீழே பார்த்தா அங்கங்க ரத்தமா இருக்கும். என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த மனநல பாதிக்கப்பட்ட லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட குழந்தை பொம்மை அங்க கீழே கிடக்கும். அதை எடுத்துட்டு என்னடா இது பொம்மை ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும்போது அப்போ எங்கிருந்தோ வந்த சைக்கோ அவன் தலையிலேயே ஒரு கம்பியை இறக்கி அவன் கழுத்தை கரகரன்னு அறுக்குறான். இதெல்லாம் என்னால சத்தியமா காட்டவே முடியாது, அவ்வளவு கொடூரமா இருக்கும் இந்த சீன்லாம். நான் பிரல் பண்ணி தான் போட்டிருக்கேன். அப்படியே அவன் கழுத்தை அறுத்து தலைய கீழே வச்சு ஃபுட்பால் மாதிரி எட்டி உதைக்கிறான் சைக்கோ. அப்படியே சீனை கட் பண்ணா அக்காகாரிய காட்டுறாங்க. சரி சைக்கோ போயிட்டான் போலன்னு மெதுவா டோர் ஓபன் பண்ணி வெளியே வராங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மனநல பாதிக்கப்பட்ட லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட தலை முடியெல்லாம் சதையோட கீழே கிடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் அக்காகாரிக்கு. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு தங்கச்சி எங்க இருக்கான்னு அதாங்க ஹீரோயினை தேடி போறாங்க. அப்ப இந்த சைக்கோ சின்ன குழந்தை ஓட்டுற சைக்கிள் இருக்குதுல, அதை ஓட்டிட்டு விளையாடிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அக்காக்காரி யாரா இவன் என்னென்னமோ பண்றான்னு அங்கிருந்து போறாங்க. அப்போ ஒரு இடத்துல போய் நின்னுட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ எங்கிருந்தோ வந்த சைக்கோ அக்காக்காரியோட மூஞ்சிலேயே ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு இருக்க ஆரம்பிக்கிறான். மூச்சு விட முடியாம அக்காக்காரியும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கடைசியா அக்காக்காரி பிளாஸ்டிக் கவர் வச்சு தானே இருக்கிட்டு இருக்கான் சைக்கோ. அதனால அக்காக்காரி கைய வச்சு பிளாஸ்டிக் கவரை கிழிச்சு தப்பிச்சு பெருமூச்சு விட ஆரம்பிக்கிறா. அப்போ கீழே ஷார்ப்பா ஒரு கம்பி இருக்கும். அது அக்காகாரி எடுத்து சைக்கோவோட கால்லயே குத்திட்டு அங்கிருந்து ஓடிடுறா. அப்ப சைக்கோ வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சைக்கோ ஒரு இடத்துல கூட பேசியிருக்க மாட்டான். ஏன் ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வந்திருக்காது. இதனாலேயே இந்த சைக்கோ கேரக்டர் ரொம்ப உண்மையாவே இருக்கும். சரி திரும்பி படத்துக்குள்ள போனா சைக்கோவோட கால்ல கம்பிய குத்திட்டு ஓடினால அக்காகாரி அவளை காட்டுறாங்க. இவ அங்க எங்கன்னு போயிட்டு கடைசியா அவ தங்கச்சிய அதாங்க நம்ம ஹீரோயினை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி அவ மேல சர்க்கஸ்னு ஒரு போர்டை வச்சிருப்பான் சைக்கோ. இதெல்லாம் பார்த்துட்டு கதறி அழுவ ஆரம்பிக்கிற அக்காகாரி போன்னு பார்த்து எங்கிருந்தோ வந்த சைக்கோ கயிறுல கத்திய கட்டி வச்சு அதை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான் அக்காகாரிய. அப்ப அக்காகாரி வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ இந்த பில்டிங் ரெனோவேட் பண்ணால ஒரு மொட்டை, அவன் வந்து சைக்கோவோட தலையிலே ஒரு அடி கட்டைய வச்சு அங்கேயே சைக்கோ கீழே விழுந்துடுறான். இந்த மொட்டையும் அக்காகாரிய கூப்பிட்டுட்டு என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்போ அங்க ஒரு போன் இருக்கிறத பார்த்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணி இங்க ஒரு சைக்கோ உங்களை கொலை பண்ண பாக்குறான், சீக்கிரம் எங்களை வந்து காப்பாத்துங்கன்னு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு போனை வச்சிடறான். அப்புறம் அக்காக்காரியும் மொட்டையும் வெளியே போறதுக்காக ஏதாச்சும் வழி இருக்குமான்னு ஒரு ரூமா போய் போய் பாக்குறாங்க. அப்படி போய் பார்த்தா அந்த டோரை பூட்டு போட்டு பூட்டி இருக்கும். மொட்டையும் அடைச்சான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கம்பி கிடைக்குமா இந்த பூட்டை அடிச்சு உடைக்கிறதுக்குன்னு அக்காக்காரியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து தேடுறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த சைக்கோ அந்த மொட்டையோட தலையிலேயே ஒரு பெரிய சிலிண்டர் வச்சு அடிச்சு கீழே தள்ளிடுறான். அப்புறம் சைக்கோ அவன் காலை வச்சு மொட்டையோட மூஞ்சிய மிதிச்சு மிதிச்சு சட்னி பண்ணி சாவடிச்சிடறான். இறந்து போன மொட்டையோட தலைய பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான் அந்த சைக்கோ. அப்ப அக்காக்காரி பக்கத்துல ஒரு கம்பி இருக்கும், அதை எடுத்து அடிச்சு அடிச்சு எப்படியோ பூட்டு உடைச்சிடறா. அப்போன்னு பார்த்து சைக்கோ பின்னாடி வந்து கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அக்காக்காரி அவ கையில வச்சிருந்த கம்பிய வச்சு சைக்கோ கண்ணுலயே குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. கொஞ்ச தூரம் ஓடி போனதுக்கு அப்புறம் ஒரு கதவு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்போ அந்த கதவு கேப் வழியா அக்காக்காரியோட முடிய புடிச்சு இழுக்கிறான் சைக்கோ. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்ச அக்காக்காரி என்னை விட்டு போடா நான் உன்னை என்னடா பண்ணேன்னு கேக்குறா. அதுக்கு அந்த சைக்கோ எதுவும் பேசாம கையில ஒரு ஹார்ன் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அக்காக்காரி சைக்கோவை அடிக்க ஒரு கம்பியை எடுக்கிறா. எடுத்துட்டு திரும்பி பார்த்தா சைக்கோவை ஆள காணோம். சரி போலான்னு பார்த்தா போலீஸ் சைரன் சத்தம் கேட்டதும் போலீஸ் தான் வந்துட்டாங்க போலன்னு அந்த டோர் கிட்ட போறா. அப்ப அந்த சைக்கோ ஒரு காரை எடுத்து வேகமா ஓட்டிட்டு வந்து அந்த டோரை உடைக்கிறான். அக்காக்காரியும் டோர் கிட்ட இருந்தனால அவ மேல காரு மோதி உயிருக்கு போராடிட்டு இருப்பா. சைக்கோவும் கார்ல உட்கார்ந்து பாட்டு போட்டு ரசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் சரின்னு காரை விட்டு கீழே இறங்கி அக்காக்காரி கிட்ட போய் அவளை மோந்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு அந்த இடத்துக்கு போலீஸ் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த சைக்கோ என்ன பண்ணிட்டு இருந்தானா அக்காக்காரியோட மூஞ்சில இருக்கிற சதையெல்லாம் கடிச்சு தின்னுட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் துப்பாக்கியை எடுத்து சைக்கோவை பார்த்து கைய மேல தூக்க சொல்றாங்க. சைக்கோவும் கைய தூக்குற மாதிரி தூக்கிட்டு கால் கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும்,
அதை எடுத்து வாயில வச்சு சைக்கோ தன்னைத்தானே சுட்டு இறந்து போறான். இத பார்த்த போலீஸ் அட சேன்னு சொல்லிட்டு அக்காகாரிய வந்து பாக்குறாங்க. அப்ப போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் இவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக சைக்கோவை எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த டாக்டர் இந்த சைக்கோவோட தலையில மூளை தான் இருக்கான்னு ஓபன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு சைக்கோவோட பாடி இருக்கிற பேக ஓபன் பண்றாரு. அப்ப கூட பாருங்க டாக்டர் எவ்வளவு கொடூரமா பாக்குற மாதிரி இருக்குன்னு. அப்படியே அங்க இருக்கிற லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இதெல்லாம் டாக்டர் என்னடான்னு பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு எல்லாம் நார்மல் ஆனதும் திடீர்னு செத்து போன சைக்கோ எந்திரிச்சு அப்படியே டாக்டரோட கழுத்தை பிடிக்கிறான். இதுக்கப்புறமா டாக்டரோட அலறல் சத்தம் மட்டும் கேக்குற மாதிரி காட்டுறாங்க. இந்த சம்பவத்துல இருந்து ஒரு வருஷம் ஆன மாதிரி காட்டுறாங்க. அப்ப அங்க ஒரு லேடி டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க போல. அதனால அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், 2 மாசத்துக்கு ஒரு தடவை நான் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்றாங்க. அப்புறம் தேங்க்யூ டாக்டர்னு சொல்லிட்டு அந்த வீல் சேரை திருப்பினா மூஞ்சி அவ்வளவு கொடூரமா இருக்கும். இது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அக்காகாரி தான். அந்த சைக்கோ இவ்வளவு கொடூரமா பண்ணி வச்சிருப்பான். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆங்கருக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்களே, மூஞ்சி ஃபுல்லா செதஞ்ச மாதிரி, அதுவும் இவங்க தான். உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், செத்து போன சைக்கோ எப்படா உயிரோட வந்தா? அதுக்கான பதில் அடுத்த பாட்டுல தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த அக்காகாரியும் எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அந்த ஆங்கரை கொலை பண்ணான்னு நிறைய கேள்வி வரும். இதுக்கான பதில் எல்லாமே செகண்ட் பார்ட்ல தான் இருக்கு. உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். உங்களுக்கு இந்த படமும் அது கூட நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. டெய்லி ஒரு புது படத்தோட நான் வருவேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் கைஸ்.